சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ். பரத், எஸ் பூஜி, இன்னைக்கு நம்ம மூர்த்திகளை பார்க்க போறோம், 3 தேவதைகளை பார்க்க போறோம், 3 ரோசஸை பார்க்க போறோம், 3 அழகான பெண்களை பார்க்க போறோம். குறிப்பா சொல்லணும்னா 3 ஆற பார்க்க போறோம். 3 ஆற பார்க்க போறோமா? யா பூஜிதா, நல்லா இருக்கே, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமே 3 ஆறுனா. எஸ், ஆமா, உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரப்போறது RRR ட்ரிபிள் ஆர். ஓகே, சோ மணமகளே வா குடும்பத்துல இருந்து வணக்கம் அண்ட் வெல்கம் ரோஹிணி, ராகினி, ரூபினி. அதாவது ட்ரிபிள் ஆர்ல. ஆமா, ராகினி என்ன பயங்கரமா ஒரு பக்கம் வீடு இன்னொரு பக்கம் ஸ்டேஷன் கலக்கிட்டு இருக்கீங்களே. செம பிஸியாக போயிட்டுருக்கு கொஞ்சம். ஸோ அந்த பிஸியில் லைட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. என்ன பெரிய பிஸி. ஓகே, நம்மளுக்கு வேலை தான் ஃபர்ஸ்ட், அதனால இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. டெடிகேஷன் தான். ஆனால் எல்லாம் நல்லா பேசுகிறோமா, ஆனால் முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுறேன்ற மாதிரி அக்கா வாழ்க்கை இப்படி இருக்கு. அதை நீங்கள் ஒரு என்ன சொல்ல, ஒரு போலீஸ் அதிகாரியாக எதுவும் செய்ய மாட்டீங்களான்றது மக்கள் கேட்குறாங்க. நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு குதிக்கிறவங்கள நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க ரெடியாக இருக்காங்க. நாங்கள் எவ்வளவோ இப்படி பிடிச்சி இழுக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக ட்ரை பண்ணுறோம். ஆனால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாது. இந்த மாதிரி ஒரு நிறைய பழமொழி என் அக்காவுக்கு சொல்லலாம். புருஷனே கண் கண்ட தெய்வம்ன்ற மாதிரி மாமா 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 மாலா மாலா. என் அக்கா பொம்பளை மாலா மாலா. ஆனா என்ன பண்றது, லவ் இஸ் இன் தி ஏர். நம்ம லவ் மந்த்ல இருக்கோம், அதனால காதல் அழிவதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சொல்லுங்க. லவ்னா அப்படிதானே, பின்ன ஒரு லவ் பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். அதேங்க இங்க இருக்கு. இல்ல, இது சாபம் மாதிரில இருக்கு, நீயும் பண்ணி ஆகுற அப்படின்னு. எஸ், அண்ட் மணமகளே வா ஆரம்பிச்சதே தெரியல, ஆனா கிட்டத்தட்ட 500 எபிசோட தொட போகுது. 470+ எபிசோட்ஸ் வெற்றிகரமா ஒவ்வொரு நாளும் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் உங்க வாழ்க்கையில பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். உங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் என்னதான் ட்விஸ்ட் நடந்தாலும் சிஸ்டர்ஸ்னா இப்படி இருக்கணும். ஏதோ ஒரு சின்ன குட்டி குட்டி சண்டைகள் வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காத ஒரு சகோதரிகள். அது பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரியல் லைஃப்ல இந்த மாதிரி சிஸ்டர் பாண்ட் எல்லாம் இருக்கா? இருக்காங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அப்படியே பாட்டு பாடிக்கிற அளவுக்கு சிஸ்டர்ஸ் கிடையாது. நாங்க டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி செம்மையா சண்டை போட்டு, அப்படியே ஆப்போசிட், பயங்கரமா சண்டை போட்டுப்போம். ஆனா அதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான். அவ்வளோ பிஃபோர் மேரேஜ் வரைக்கும். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் எப்படின்னா அப்படி சரி போகலாம், பாட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சண்டை போடுற நேரத்தில் சண்டை போடுவோம். அதே மாதிரி எனக்கு ஒன்றுன்னா ஃபர்ஸ்ட் என் சிஸ்டர் தான். யோசிக்காம ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுறதுன்னு பார்த்தா, நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன்னா ஓகே, அதை பற்றி கவலையே படாத, 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் எனக்கு ஹீரோ மாதிரி என் சிஸ்டர். ரோஹிணி, உங்களுக்கு சொல்லுங்க, சிஸ்டர் பாண்ட் இருந்திருக்காங்களா? எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்க. ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அவங்க பேரு? ஹர் நேம் இஸ் தேஜஸ்வினி. ரொம்ப ஸ்வீட், கேரிங், ஃப்ரெண்ட்லி. எந்த அளவுக்கு பாசம்னா, என்னை பார்க்கறதுக்காக இப்போ சென்னையில் என் கூட தங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப பாசம். எனக்கும் அவன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நார்மல் டைம்ல சில விஷயம்லாம் நம்ம சொன்னா அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கும்ன்றுவாங்க. இந்த ஒரு மொமெண்ட்ல உங்க சிஸ்டர் கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புற விஷயம், இதை நான் இத்தனை நாள் சொன்னதில்லை, இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி நான் அதை சொல்றேன், அந்த மாதிரி ஏதாவது would you like to add? என் சொந்த தங்கச்சிங்க, இந்த தங்கச்சிகளை விடுங்க நீங்க. ஐயோ, தேஜஸ்விக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க? தேஜு, I like you so much. I love you so much. You are the best sister I could ever ask for. Thank you so much for coming into my life. I love you. அதாவது தங்கச்சிக்கு சொல்ற டயலாக் மாதிரி இல்ல, இதெல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்ல யாருக்காவது சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா தங்கச்சி பேர் சொல்றாங்க. ஒரு அக்கா அப்படிங்கிறது இன்னொரு தாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது தெரியுது உங்களோட பாசத்துலயே. ஆக்சுவலி அது எப்படின்னா, அதிகமா பேசிக்கிறது இல்லை, பிகாஸ் ஆஃப் மை ஸ்கெடியூல்ஸ் அண்ட் ஆல். பட் ஆனா அந்த பாசம் எப்பவுமே உள்ள இருக்கும். இதெல்லாம் டைரக்டா அவகிட்ட சொன்னதில்லை, ஆனா அந்த ஒரு இருக்கு, பாண்ட் இருக்கு. அதான் நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்லிக்க மாட்டோம்ல, எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டோம், டைமும் இருக்காது. ஓகே, இதுல ஒரு நல்ல டைம். எஸ், ராகினி, நீங்க சொல்லுங்க. அஸ்வினிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க? ஸோ என் அக்காக்கு என்ன சொல்வேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா சப்போர்ட் அதெல்லாம் இல்லை. ஸோ எனக்காக நான் அதை ஃபீல் பண்ணாமல் இருந்ததுக்கு ஒரு ரீசன் அம்மா, அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தா என் அக்கா தான். பிகாஸ் அம்மா கிட்ட எவ்வளோ க்ளோஸாக நம்ம பேச முடியுன்றது தெரியாது. ஆனால் அக்காவுக்கும் எனக்கும் அந்த ஏஜ் கேப், நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுவேன், பிகாஸ் அவள் என்னெல்லாம் அவள் லைஃப்பில் எவ்வளோ டஃப்பான விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணாலும் அது எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு அவள்
பயங்கரமாக ஸ்டாண்ட் பண்ணியிருக்கா. ஸோ நான் வந்து வெளியில் யார்கிட்டாலும் வந்து அவளை பற்றி நல்லதெல்லாம் பெருசாக சொல்ல மாட்டேன். எனக்கும் அவளுக்கும் நடக்கிற சண்டை தான் சொல்வேன். அது ரொம்ப ஏன்னா எனக்குள்ளே அது இருக்குது, அந்த வெளில காமிச்சிக்க மாட்டேன். ஸோ நல்லது சண்டை மட்டும் தான் சொல்வேன். அவள் ஒரு வாட்டி ஃபீல் பண்ணி எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு டைமில் வந்து லெட் அவுட் பண்ணால், நான் அவளுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தது எல்லாமே வந்து அவள் ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கா. பட் நான் என் லைஃப்பில் வந்து இந்த விஷயம்லாம் எனக்கு யாரும் சொல்லாததுனால தான் நான் இதெல்லாம் ஃபீல் பண்ணேன், நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அது அவளுக்கு நடந்துடக்கூடாது. அதனால தான் நான் வந்து எனக்கு ஆக்சுவலி இதை சொல்லும் போது ரொம்ப ஷிவராகுது. அது அவள் சொல்லும் போது அப்போ நான் வந்து ஆக்சுவலாக பிரேக் ஆகிட்டேன் பயங்கரமாக. இல்லை இவ்வளோ ஒரு சூப்பராக எனக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்கல. ஸோ அதுக்கு பதிலே என்னோடய ஃபேமிலி, என் சிஸ்டர், அது கிடைச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அவள் இப்போயும் நினச்சிட்ருக்கா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க அவங்க தான் வந்து இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா. பட் எனக்கு எப்படி அம்மாவோ அதுக்கு ஈக்குவலாக தான் நான் வந்து எனக்கு என் அக்காவுமே. பிகாஸ் இவங்க 2 பேர் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை என் லைஃப்பில். ஈவன் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு ரீசனுமே எல்லாமே வந்து எனக்கு அவங்க கொடுத்தது தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பூக்கி வந்து அஸ்வினி தான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் சொல்லுங்க. நான் பூக்கியும் இல்லை, அவளும் பூக்கியும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் அந்த ஏதோ ஒரு படம் ஒன்று வரும், 2 பேரும் அடிச்சுப்பாங்க அக்கா தங்கச்சி, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டர்ஸ் தான் வெளியில் பொறுத்த வரைக்கும். பட் இன் டெப்த் லைக் எனக்கு தான் தெரியும் அது நான் நிறைய விஷயம் தப்பிச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு நடக்காமல் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னா கண்ணு மூட்டை அது என் அக்கா தான் ரீசன். She's a true blessing. சொல்லும்போது சிவராஜ் நீங்க எனக்கு தெரியுது பாக்குறப்போ உங்க அக்காக்கு இப்படி இருக்கும், யார் நம்ம தங்கச்சியா அது நம்மளை பத்தியா அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு கூட. சரி, இதை யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஏதோ ஒரு டைரக்டர் மாதிரி ரொம்ப நேரமா அப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, ரூபினி வாங்க அவங்க பக்கம் வருவோம். உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்களா? I have twin sisters. ஓ Yeah. So என்னை விட ரொம்ப என்னோட 6 years யங்கர் அவங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு சிஸ்டர் பாண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மதர்லி ஃபீல் தான் எனக்கு அவங்க மேலே வந்து இருந்தது. பேரு அனிஷா வினிஷா. அனிஷா வினிஷா, ட்வின் சிஸ்டர்ஸ். ஆமாம். உங்களோட உண்மையான பேரு? சித்து. ஏன் உங்களுக்கு மட்டும் ஷாலை வைக்கல? அவங்களுக்குலாம் ஷாலை வச்சிருக்காங்க. நான் நினைச்சேன் எனக்கு பேர் வச்சப்போ அவசரமா வச்சுட்டாங்க, அவங்களுக்கு பேர் வச்சப்போ பொறுமையா வச்சாங்க. சிஸ்டர் அவங்க ஐடென்டிக்கலா நான் ஐடென்டிக்கலா? ஐடென்டிக்கல். சம்மல்ல. ஸோ அதனால மதர்லி ஃபீல் இருக்கிறனால நான் இவங்க அக்கா எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நானும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சிஸ்டர். ஸோ நான் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எவ்வளோ திட்டினாலும் அவள் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அக்கா எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்து நின்னான்னா கண்டிப்பாக அது அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் நான் அவள் கூட இருந்ததை நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். தட்ஸ் இட். சரி, ஸோ நம்ம மணமகளே வாழ வந்து நான் ஏன் உங்ககிட்ட மட்டும் இந்த சிஸ்டர்ஸ் இது கேட்டேன் அப்படின்னா, ஏன்னா எத்தனையோ குடும்பங்கள் நம்ம சன் குடும்பத்தில் இருக்காங்க, ஆனால் மணமகளே வாவுடைய சிஸ்டர்ஸ் வந்து எப்போவுமே ஸ்பெஷல். அது வந்து அந்த நம்ம கிராமத்தில் நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை கல்யாண விஷயமா இருக்கட்டும், எப்போவுமே நீங்கள் ஒரு ஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாண்டு. அண்ட் எனக்கு வந்து பர்சனலி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருமே இல்லை. நான் ஒரு சிங்கிள் கேர்ள் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு வந்து மற்ற சீன்ஸ் பண்ணுறதை விட நாங்கள் 3 பேரும் இருக்கிற சீன்ஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி, அந்த பாண்ட் வந்து பயங்கரமாக எங்களுக்குமே ஒர்க் அவுட் ஆகுறது நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம், என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் நாங்கள். உண்மையாகவே அந்த சிஸ்டர்ஸ் ஃபீல்ஸ் எங்கள் 3 பேருக்குமே அது இருக்கும். ஓகே, பொதுவாக வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல, ஒரு 10 பசங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு பொண்ணுனால போயிட முடியும் ஈஸியாக கிராஸ் பண்ணி. ஆனால் ஒரு 2 பொண்ணு இருந்தாலே அந்த சைடு போக முடியாது. அவங்க போட்டு பயங்கரமாக பேசுவாங்க, பின்னாடி கலாய்க்கிறது, இந்த விஷயம்லாம் நடக்கும். அப்படி இருக்கும்போது 3 பொண்ணுங்க நீங்கள் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான சேட்டை ராங்கித்தனம்லாம் பண்ணுவீங்க சொல்லுங்க? யார் அதிகமான சேட்டை பண்ணுவாங்க? அதிகமான சேட்டைனா இவங்க தான் பண்ணுவாங்க. டியூட்டி டைம்ல இருக்கிற நீங்க சேட்டை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க மேடம். நீங்க வந்து அக்யூஸ்ட் வேட்டை தானே பண்ணுவீங்க. இப்படிலாம் இருக்கணும்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து படித்தது எல்லாமே வந்து கேர்ள்ஸ் காலேஜ், கேர்ள்ஸ் ஸ்கூல் எல்லாமே வந்து கேர்ள்ஸ். ஸோ வந்து எனக்கு பசங்களை விட வந்து எனக்கு பொண்ணுங்க, சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து எனக்கு சப்போர்ட்டாக லைக் எல்லாமே இருந்திருக்கு. அதனால பண்ணாத விஷயமே இல்லை. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பசங்க கூட சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறதை விட பொண்ணுங்க கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட். அப்போ நாங்க சொல்லியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட 500 எபிசோட்ஸ் நம்ம தொட போறோம். ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். ஸோ நிறைய சீன்ஸ் நீங்க ஒன்னா பண்ணிட்டீங்க. நீங்க 3 பேரும் பண்ண காம்பினேஷன்ல இந்த ஒரு சீன் நான் மறக்கவே மாட்டேங்க, பயங்கரமான கலாட்டா அப்படின்னா என்ன சீனா இருக்கும்? கலாட்டான்னு சொல்றது கூட இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் விட எங்களுக்கு ஒரு சீன் இருக்கு, என்னன்னா சாப்பிட்ற சீன். ஓகே, சாப்பிட்ற சீன்னா அம்மா வந்து கதிருக்கு சாப்பாடு ஊட்டணும் அன்னைக்கு. இத்தனைக்கும் நாங்களாம் டயட்ல வேற இருக்கோம். கதிருக்கு சாப்பாடு ஊட்டணும். நாங்க 3 பேரும் வந்து லிட்டரலா பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஐயோ அது வேற செம்ம யம்மியா இருக்கு. எங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு அந்த சீன்ல வந்து பொண்ணுங்களுக்கும் ஊட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ ஒரே ஜாலியாயிருச்சு.
என்ன பண்ணுறேன்னு தெரியாம லிட்டரல் நாங்கள் 3 பேர் வந்து அடிச்சுக்கிட்டு வந்து அம்மா எனக்கு ஒரு அம்மா எனக்கு சார் என்ன சொன்னார், இல்லை இந்த சாப்பாடுலாம் தள்ளி வச்சுருங்க, சீன் வரும் கண்டினியூட்டிக்காக தள்ளி வச்சுருங்க. இல்லை தள்ளிலாம் வைக்க வேணாம், நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடிச்சுக்கிட்டு லிட்டரலாக அந்த டைம் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படி இருந்தோம். அதாவது மறந்துட்டீங்க, கேரக்டர் மறந்துட்டீங்க, சாப்பாட மறந்துட்டு அம்மா பாசம் அந்த மாதிரி உண்மையே அம்மா நாங்க ஃபீல் பண்ணி உங்ககிட்ட வாங்கிக்கிறோமா. ஆமா ஆனா நாங்கெல்லாம் அடிக்க பசியில வந்து பண்ணோம். சரி, என்னங்க அப்படி இருந்துச்சு? அது என்ன ஃபுட் அப்படி இருந்துச்சு தெரியலங்க. என்ன சொல்லுவாங்க, அந்த புளி குழம்பு. குழம்பு இல்ல, வெஜ் தான். நாங்க வந்து அப்படிலாம் சாப்பிடலாம் மாட்டோம் டக்குன்னு. நாங்க ஓகே வேண்டான்ட்டு 3 பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஆள் தான். ஆனா இது நடந்த ஒரு லாஸ்ட் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி டெலிகாஸ்ட் ஆன எபிசோட் தான் இது. அப்போ பார்த்தா 2-3 பேராலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாதிரி அந்த சீடே வந்து சொன்னதுக்கு அப்புறமா திரும்ப அந்த எபிசோட டெலிகாஸ்ட் திரும்ப போய் பார்க்கற கான்டெக்ஸ்ட்ல இருந்து. சரி, இப்போ சொன்னதுல இருந்து எடுத்துருவோம். இப்போ உங்க 3 பேர் வந்துட்டு பசியில இருந்தீங்கனாலோ சில விஷயம் டெம்ப் பண்ணனும் நல்லா தெரியுது பார்த்தாலே. 3மே ஃபுட்டி தானா 3 பேருமே? சரி, ஓகே. 3 பேரும் எந்தெந்த ஃபுட்ட பார்த்தா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், அடி வெட்ட ஆரம்பிச்சிடுவேன்? ஒண்ணுனா சொல்லுங்க. பிரியாணி. ராகினி பிரியாணி. நான் ஃபுட்னாலே சாப்பாடுன்னு எழுதி இருந்தாலே போயிடுவேன். ஓகே, நீங்க எனி ஸ்வீட்ஸ். ஆஹா, நீங்களும் நானும் எனக்கும் ஒரு ஸ்வீட் வீக்னஸ் இருக்கு. ஆமா. ஓஹோ. சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, நீங்க 3 பேர்ல வந்து ஷாலினி தான் பயங்கரமா எல்லாத்தையும் ஓட்டுவாங்கன்னு. இந்த ஒரு ஆடு சிக்கும்ல ஒரு செட்ல, அந்த மாதிரி இவரை தான் நாங்க வச்சு செய்வோம் அப்படின்னா யாரு? சிவனேன்னு இருக்கக்கூடிய தாத்தாவா? அவர் பார்க்கதான் சிவனேன்னு, ஆனா அதிக அட்ராசிட்டி பண்றதே வந்து அவர் தான். சும்மா அமைதியா இருந்துட்டு இந்த வேலை எல்லாம் பார்ப்பாங்க பாரு, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. நினைக்கிறேன், தட்ஸ் தி வேர்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து தாத்தா. எங்க 3 பேர்கிட்ட மாட்டிப்பாரு அவர் எப்படியாவது. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பொய் சொல்லி மாட்டிப்பாரு. சேர்ந்து நாங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு சொல்ல வரும்போது நாங்க அதை வச்சு அவரை நல்லா செஞ்சு. என்ன போய் எங்க ஃபர்ஸ்ட் ரூபினி சொல்லுங்க, என்ன போய் ஒரு சாம்பிள் கூட சொல்லலாம், இப்படி சொல்லுவாரு அப்படின்னு. ஓகே. ஸோ வந்து எங்கிட்ட வந்து என்ன சொல்லுவார்னா, ஓகே ஒரு 10 ரூபிக்கு நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரதுக்கு கடைக்கு போயிட்டாரு. பட் அந்த சாக்லேட் இல்லை. ஸோ என்ன பண்ணானா 10 ரூபிக்கு 1 ரூபியா 10 சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. வந்துட்டு அவங்களையும் கூப்பிட்டு உங்க எல்லாருக்கும் நான் சாக்லேட் வாங்கியிருக்கேன், நீ ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருக்குமே புரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும். சாக்லேட் இன்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாங்க ரூபினி கிட்ட. ராகினி உங்ககிட்ட எதுல மாட்டினாரு? எங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ராகினி தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும், அடுத்ததா இவ அப்படின்னு வந்து சொல்வாரு. ஓ அப்படியா தாத்தா, சரி ஓகே தாத்தா, சூப்பர் தாத்தா. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உடனே கூப்பிட்டுருவேன், வா இப்பயும் நீ அந்த உண்மையை சொல்றேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆமா 3 பேரும் போய் நிப்போம். அவர் அப்படியே நான் வந்து இப்படி பாக்குறாரு, ஏமா இப்படி பண்ற, அவரை சேதுபதி மாதிரி நிக்க வச்சிருக்கீங்க. அவர் அப்பயோல நைஸ் கிட்ட வந்து, ராகினி இன்னைக்கு மத்தியானம் நான் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன், உனக்கு மட்டும் தான் பண்ணிருக்கேன், நீ வந்து அவங்க 2 பேரும் இப்ப அனுப்பிச்சு விட்டுடு, நம்ம இதை பத்தி அப்புறம் பேசிப்போம் அப்படின்னு. எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா அவருக்கு, யார்கிட்ட என்ன சொல்ல. இல்ல எனக்கு இப்ப இந்த ராகுல் தாத்தாவா பார்த்தே ஆகணும். யார் இந்த தாத்தா? இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங், அதனால சாக்லேட் சொல்லிட்டாரு, இவங்க பிரியாணி சொல்லிட்டாரு. வாங்க. ஆனா இன்னும் வரைக்கும் அந்த பிரியாணி அவர் வாங்கி கொடுத்ததே கிடையாது. வாய் தான் அந்த நேரத்துல அவர் தப்பிக்கணும், அவ்வளவுதான். 10 ரூபிங்கிறனால எனக்கு சீக்கிரமா வந்துச்சு, பிரியாணிங்கிறனால இருக்கலாம் ப்ராசஸ் பெருசுல. சோ நான் இப்ப வரைக்கும் வந்து அவர்கிட்ட வந்து அந்த பிரியாணி வாங்கிக்க மாட்டேன். ஆனா அவர் வாங்கி குடுக்கலன்றத வந்து வச்சு பண்ணிட்டு, இல்ல வாங்கி சாப்பிட்டா அந்த கண்டென்ட் முடிஞ்சிடும், அதை வந்து வச்சு அவர் என்ன பார்த்தாவே வந்து ஓடிடுவார் அவரு. அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படி அதுக்காக அந்த விஷயத்த. சூப்பர். இங்க ரோஹிணி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நானும் ஆக்சுவலி அதை தான் சொல்ல வந்தேன். ஷாலினி சொன்னதுதான், யார் பிடிக்கும் அப்படின்னு மேக்ஸிமம் அவங்க மாற்றுறதே அதில் தான். அதை வச்சு நாங்க அவ்வளோ நாள் அவங்களை செஞ்சிருக்கோம், இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். சரி, இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தோம். நம்ம வந்துட்டு ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுவோம் ஜாலியா. 3 தங்கச்சிங்க இருக்கிறாங்க, என்ன விளையாடலாம்? எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்குமே குடும்பம்னா என்னன்னு தெரியும், கதைகள்னா என்னன்னு தெரியும். நம்ம கதையை வச்சே அந்த விளையாட்டு. ஆனா இவங்களை வச்சு விளையாடலாமா? அதெல்லாம் பயங்கரமா விளையாடுவாங்க. நீங்க வேறயா? சரி, இப்ப இந்த கேம் ஓடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க ஒரு கதை சொல்ல போறீங்க, இல்ல கதையை உருவாக்க போறீங்க. அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரா இருக்கணும். ஏல இருந்து ஆரம்பிச்சு Z வரைக்கும் இந்த கதை போகணும். உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள், ஏல நான் ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு போயிட்டு இருந்தேன், பீச் வழியா தான் நடந்து போனேன், அந்த மாதிரி. சோ நீங்க அப்படியே கொண்டு போகணும். இந்த ஏல இருந்து ஆரம்பிச்சு Z வரைக்கும் இந்த கதை எங்க இருந்து எங்க போகுதுன்றது தான் பார்க்க போறோம். அதான் கேம். ரெடியா? ஓகே. சோ ஏல இருந்து ஆரம்பிக்க போறாங்க நம்ம ரோஹிணி. அன்னைக்கு ஒரு நாள் அனுகொண்டாவை பார்த்தேன். ஐயோ, பயந்து என் வீட்டுக்குள்ள ஓடிட்டேன்.
மைக்கை கொடுத்தாதான் கதை சொல்லுவாங்க, மைக்கை பிடிச்ச கூடாது பயந்து. கேட்ச் பிடிச்சிக்கிட்டே நானும் ஓடி வந்தேன். அனகொண்டாவியா? எனக்கு புரியல. சரி, அனகொண்டாவை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். வாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு புலி. அது வேறயா? ஓ, அப்போ அனகொண்டா புலி நல்லா இருக்கே கதை. எலிஃபண்ட் அந்த அனகொண்டா பின்னாடி ஒளிஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த அனகொண்டா கதை தெரியல. ஃபாரஸ்ட்குள்ள தான் இது எல்லாமே நடந்தது. எனக்கு அதை பார்த்து கிருகிருன்னு வந்து கிருகிருன்னு ஆயிப்போச்சு எனக்கு. என்ன இருக்காதா? அனகொண்டா யானை ஒளிஞ்சிருந்துச்சா, புலி வந்துச்சா, ஹெச்சு அப்பாடா அப்படின்னு கூட அப்பாடா நம்மளுக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது, நான் இவ்வளவு நேரம் கனவுக்குள்ள இருந்திருக்கேன்ட்டு. வருது கதை கதை இப்பதான் வருது. ஜே ஜாலியா ஆயிடுச்சு அது கனவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். உனக்கு யோசிச்சு எனக்கு யோசிக்கல. கே கடுப்பாயிட்டேன். அப்புறம் அது கனவு தான் தெரிஞ்சிச்சு. லெமன் குடிக்கலான்னு கடுப்பாயிட்டு நானும் அப்படியே கிளம்பி போயிட்டேன். லெமன் ஜூஸ் குடிக்கலாம். லெமன் ஜூஸ். மேங்கோ தான் இருந்துச்சு லெமனுக்கு பதிலா. ஒரு நம்பிக்கையோட ஒரு நாள் எனக்கு லெமன் கிடைக்கும்னு அன்னைக்கு நான் என்னோட மேங்கோ சாப்பிட்டேன். ஓன்னு திடீர்னு ஒரே சத்தம். திரும்பி பார்த்தா பாட்டி குயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நடந்து வராங்க. QR ரேம்போக்கு நான் கூட நினைச்சேன். எஸ். சரி, நானும் ரேம் ஷோக்கு தான் போறாங்க அப்படின்னு நினைச்சா தட்டுல சாப்பாடு போட்டு நடந்து போறாங்க. சாப்பாடை நம்ம விடுறது இல்ல சாலினி. உனக்கு எப்பவுமே சாப்பாடு தான் இல்ல, பாட்டிக்கும் இது மாதிரி சாப்பாடு தான். வெக்கமே இல்லை. அக்கான்றதுல இது ஒரு பெரிய இது இல்ல, அட்வான்டேஜ். ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுறலாம். வேகமா இல்ல பாட்டி போ. தங்கச்சிங்க இருக்க பயமேன். ஓஹோ, பெரிய கன்ஃபியூஷன். டபிள்யூவா? வாட்ச்ல பார்த்தா டைம் 1 மணி ஆகுது. பசி வந்துருச்சு. சரி, செராக்ஸ் எடுத்துட்டு சாப்பிடலாம். நானும் அந்த பசியோட செராக்ஸ் எடுத்துட்டு சாப்பிடலாம். நானும் அந்த பசியோட கடைக்கு போனேன். ஒய் ஏன் அவங்க ஒரு வாரத்துல விட்டுருவாங்களே. Z லாஸ்ட். இதுக்கு முடிவு கொடுத்துருங்க. ஜூம் இன் பண்ணி பார்த்தா நான் வந்து ஒரு டைரக்டரா இருந்திருக்கேன். அது கதையில வந்து அனகொண்டா, எலிஃபென்ட், மேங்கோ, லெமன் எல்லாத்தையும் எழுதி வர வச்சிருக்கேன். இதுதான் எண்டு. அனகொண்டால ஆரம்பிச்சு ஜெராக்ஸ் கடை போய் எனக்கு அந்த கார்ட்டூன் புக்ல எல்லாம் வண்டி ஓட்டும், எலிஃபென்ட் வண்டி ஓட்டும், ஜிராஃபி வந்து ஹார்ன் அடிக்கும், அந்த மாதிரி ஜெராக்ஸ் கடைக்குள்ள அனகொண்டா, எலிஃபென்ட் எல்லாம். பூஜை என்ன தெரியுமா, கனவு நீங்க நிஜமாலே கண்டிருக்கீங்கல்ல, கனவு இப்படிதான் இருக்கும். நீங்க சொன்னதெல்லாம் கனவு மாதிரி தான் இருக்கு. திடீர்னு ஒரு அனகொண்டா வரும், அதுக்கு பின்னாடி யானை ஒளிஞ்சுக்கும். எனக்கு திடீர்னு வந்து எங்கடா இருக்கு அப்படின்னு அப்படின்ற மாதிரி மொத்தத்துல ஒரு மாதிரி முடிச்சிட்டீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மணமகளே வா ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நிறைய வித்தியாசமான கதை களத்தோட போயிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது இது என்னென்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரப்போகுது? என்னோட வாழ்க்கையில இதுக்கு மேல நான் லௌகீக எராக்குள்ள கால் எடுத்து வைக்க போறேன். என்னோட அருண் மாமா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்க போறாரு. அருண் மாமாவை நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா என் அருண் மாமா வந்து நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரே நேரத்துல அவன் திருந்தலாம் மச்சான், அவன் திருந்தலாம் மாமா. நீங்க சும்மா இருங்க. என் அருண் மாமாவை பத்தி நீங்க எல்லாம் தப்பா பேசாதீங்க. தங்கச்சிங்க எதுக்கு இருக்கும், அதை தடுத்து பிரிச்சு விடுறோமா இல்ல இவங்க சேர போறாங்களா அப்படின்றதா ட்விஸ்ட். கையில காப்பு போட்டுறது மட்டும் இல்ல, நிறைய ஆக்ஷன் சீக்வென்ஸ் வரப்போகுது. கையில காப்பு மட்டும் இல்ல, ராகினி ஆப்போட ரெடியா இருக்கு. ஆப்பா. ரூபினி நீங்க சொல்லுங்க, சினிமா பாணியில சொல்லுங்க, இந்த மாதிரி எதுவும் மாற போகுதுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமா, ரூபினி வந்து இவங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு படம் எடுத்து அப்படியே ஆஸ்கருக்கு அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கா. சோ கூடிய விரைவில் ரூபினிக்கு ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரூபினியின் ரூபங்கள் இனிமேதான் வெளியில வரும் போல இருக்கு இல்ல? வரட்டும். அண்ட் பெரிய சப்போர்ட் அப்படின்றது ஆடியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மென்மேலும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வரட்டும். உங்களுக்கு கிடைக்கிற இந்த அன்பு எப்பயும் கிடைக்கட்டும். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூல்ல இன்னைக்கு 3 பேரை ஒரே இடத்துல உட்கார்ந்து பாக்குறதுன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.